ராணிப்பேட்டையில் முழு இரவு ஜெபம். நாள் ஜூலை 25. நேரம் இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உன் அறிவுக்கு தெரிந்த, உனக்கு தெரிந்த அந்த மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாற்றி, நீ அறியாத, உனக்கு எட்டாத தேவன் உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கடத்த போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட ஆவியானவரே என் பாத்திரத்தை நிரப்பும் என்று கேட்கிறோமோ, தாகமுள்ள எல்லார் மேலும் அவர் தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா. இடம் அற்புதர் இயேசு ஆசீர்வாத மலை சபை, கலவை, EB ஆபீஸ் அருகில், ராணிப்பேட்டை. தேவ பிள்ளைகளே, இந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் அவர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு சொன்னார், நிக்கோதேமு என்ற ஒரு வேதபாதகர், ஒரு போதகர், பிரசித்தி பெற்றவர். அவர் பிரசங்கம் பண்ணுனா மடை திறந்த வெள்ளம் போல பேசுவார். ஜனங்கள் அவருடைய பேச்சை கேட்க கூடுவாங்க. ஆனால் யாருக்கு எந்த மாற்றமும் விடுதலையும் வராது. அப்படிப்பட்ட போதகரை பார்த்து, நிக்கோதேமை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ மறுபடி பிறக்கணும் அப்படின்றார். அவனுக்கு இந்த கேள்வியை சற்று எதிர்பார்க்கல. ஆச்சரியப்பட்டு போய் அவன் கேட்குறான், நான் தான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, நான் படிச்சிருக்கிறேன், சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறேன், நான் ஒரு வேத பாதகர், பிரிஸ்டாக இருக்கிறேன், இப்படிலாம் சொல்கிறான். ஆண்டவர் சொன்ன, நீ மறுபடி பிறக்கணுப்பா. இன்னும் மறுபடி பிறக்கிறது? நீ மாம்சத்தில் பிறந்திருக்க, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். யோவான் 6:63 இயேசு சொன்னார்ல, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம், ஆவியினால் பிறப்பது ஆவி. நீ மாம்சத்தில் பிறந்துட்ட. இது இந்த பூமியில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு. ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்து அவருக்கு ஒளியாக, உப்பாக, ஒரு சாட்சியாக ஜீவித்துட்டு வரணும். ஆனால் இந்த வாழ்க்கை இந்த மண்ணோடு முடிவதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலம். ரொம்ப போனால் 120 வயது வரும் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழலாம். அதன் பிறகு அவனுக்கு ஒரு நித்தியம், ஒரு பரலோகம் இருக்கு, முடிவு இருக்கிறது. அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நித்தியம், பரலோகம். எல்லாரும் அதில் போக முடியாது. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் போகணுன்னா மறுபடி பிறக்கணுன்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு, அப்போ மறுபடி நான் தாயின் வயிற்றில் தோன்றணுமோ? இல்லைப்பா, நீ மாம்சத்தில் பிறந்துட்ட. இந்த மாம்சம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சங்கீதக்காரன் இதை பற்றி சொல்லும்போது, என் தாய் என்னை துர்க்குணத்தில் பிறப்பித்தால் நான் பாவத்தில் ஜனிப்பிக்கப்பட்டேன். துர்க்குணம், உலகம், மாயை இன்றைக்கி அப்படியே தான் ஓடுது. ஆனால் ஆவியினால் பிறப்பது என்னன்னா, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது உங்களுடைய பேர் நித்தியத்தில் எழுதப்படுது. இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு இன்றைக்கி ரேஷன் கார்டு அவசியம், ஆதார் கார்டு அவசியம், பேன் கார்டு அவசியம், மொபைல் ஃபோன் அவசியம். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அரசாங்க சலுகை, இந்த நாட்டு குடியுரிமை என்று உங்களுக்கு சில சலுகை இருக்குது. நீங்கள் நித்தியத்துக்கு போகணுன்னா ஒரே வழி இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றவர். மறுபடி பிறக்கணும். அவர் உங்கள் சிந்தையில் வரணும், இருதயத்தில் வரணும். இது யாரால் முடியும்? ஆவியானவரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:50 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது, மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காத இல்லையா? இந்த மாம்சத்தை வச்சு, படிப்பை வச்சு, இரத்தத்தை வச்சு, திறமையை வச்சு, ஆள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் பரலோகத்தை சுதந்திரிப்பேன முடியாது. அந்த உலகம் வேற, அந்த உலகம் வேற. அது நித்தியம், அழிவே இல்லாது. இது அறிவதற்குத்தான் நாம் மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை இரட்சகராக உங்கள் இருதயத்தில் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றணும். அது மாத்திரமா, இந்த வார்த்தை, அவர் எழுதின வார்த்தை அனுதினமும் வாசிக்கணும். அது உப்பால் சாரமேற்றப்பட்டது, இருபக்கம் கருக்குள்ள பட்டையும். இந்த வார்த்தையை படிக்க படிக்க உங்கள் சிந்தனை மாறுது, நீங்கள் மறுபடி பிறக்கப்படுறீங்க. யாக்கோப்பு 1:18 நாம் வாசித்து பார்த்தால், அவர் சித்தம் கொண்டு மறுபடியும் அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்மகிட்ட இருக்கிற தீமைகள்,
பொல்லாத வழிகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் வந்து இந்த வார்த்தையை படிக்க வைக்கும்போது, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குன்னாரு. அந்த ஆவியில், வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கு. அது வந்து நம்மளை சுட்டி காட்டி பாவங்களை சுட்டரித்து மாம்சத்தின் கிரிகளை அகற்றி போட்டு மறுபடி பிறக்க வைக்குது. ஒரு குழந்தையைப் போல நீங்கள் ஜெனிப்பிக்கப்படு, புதிதாய் வளர்ந்த குழந்தையைப் போல அவருடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:23 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வார்த்தையினாலே பிறந்திருக்கிறீர்கள். அந்த ஜீவ வித்தினால் பிறந்திருக்கு. அந்த வார்த்தை உங்களை மறுபடி பரலோகவாசியாக, நித்தியவாசியாக மாற்றி உலகத்தையும் நாகரீகத்தையும் பிசாசையும் இச்சையும் மேற்கொண்டு இந்த உலகத்தில் கரைபடாமல் மறுபடி பிறந்தவர்களாக, நித்தியத்துக்கு தேவனுக்குரியவர்களாக உங்களை மாற்றுகிறது. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இதற்கு ஒரே வழி இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்ற அந்த இயேசு இன்னைக்கு மறுபிறப்பை உங்களுக்கு தந்து உங்களை நடத்த போகிறார். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் ஆலயம் அப்படி, நாங்கள் கிறிஸ்தவங்க இத்தனை தலைமுறையை எங்கள் கோயில் அப்படி, நாங்கள் ஏசி டைல்ஸு மார்பிள், அதெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரே வார்த்தை, நம்ம கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை மாற்றியிருக்கணும். நம்ம பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் இல்லை. வேதம் என்ன சொல்கின்றது கவனித்து நித்தியத்துக்குரியவர்களாக மறுபடி பிறந்து இந்த நாளில் இயேசுவின் கையை பிடித்து உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் நித்தியவாசிகளாய் உங்களை மேலே வானத்திலும் கீழே பூமியுள்ள ஆசீர்வாதத்தால் நிரப்பி உங்களை அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளை தங்களை அர்ப்பணித்து நான் மறுபிறப்பின் அனுபவம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு நன்மை செய்து எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை தரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.